வணக்கம் மக்களே. ஸோ புது தமிழ் மூவியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங் படிக்கலாம். நிறைய பேர் நான் ஐடியிலேருந்து ஐடியில் வரது எப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ பிக் டேட்டா, மிஷின் லேர்னிங் எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல். ஸோ அந்த எஸ்கியூஎல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு நம்மளோட தென் சென்னையோட அன்பு தம்பி தென் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு இன்டர்வியூ ப்ராசஸில் எப்படி நம்ம போகிறோம், அப்புறம் எஸ்கியூஎல் படிக்கிறது பேசிக் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு அன்பு தம்பி கிருஷ்ணராஜை பற்றி சொல்லணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டில் நான் எஸ்கியூஎல்லில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ஸோ அப்போலேருந்தே நமக்கு எஸ்கியூஎல் உள்ளே வந்ததுலேருந்து புதுசாக நிறைய இதெல்லாம் படித்து உள்ளே ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது வேறு கம்பெனியில் எஸ்கியூஎல்லில் பெரிய லெவலில் டிஎல் லெவலில் போயிட்டுருக்காரு. நம்மளே டிஎல்லாம் ஆகலை. ஸோ கம்பெனிக்கு ஒரு ஹோல்டில் இருக்கார். ஸோ பல தேசங்கள்லாம் போயிட்டு இப்போ அங்கே வெற்றி கொடி நாட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் இப்போ எஸ்கியூஎல்லை பற்றி நம்மக்கிட்ட பேசுவார். இல்லை, ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? எங்கெங்கெல்லாம் ஒரு கஸ்டமருக்கு அவனோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எஸ்கியூஎல் இருக்கும். ஓகே. ஜென்ரலி பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். இந்த டேட்டா பேஸ்க்கு நம்ம எந்த லாங்குவேஜில் பேசினா புரியும் அப்படின்னா அது எஸ்கியூஎல்ல பேசினா தான் டேட்டா பேஸ்க்கு புரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம எஸ்கியூஎல் போகிறோம். நீங்கள் எஸ்கியூஎல்ல இனிஷியலாக வரும்போது என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன் உன்னோட எஸ்கியூஎல் கரியரில்? என்னோடய எஸ்கியூஎல் கரியர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனிக்குள்ளே எனக்கு எஸ்கியூஎல்னால் என்னன்னே தெரியாது. எப்படி ஒரு சிம்பிளாக சொன்னால் சிஸ்டம் எப்படி ஆன் பண்ணுறதுனே தெரியாமல் நான் உள்ளே வந்தேன். காலையில் வந்தோடனே உட்காந்துருப்பேன், பக்கத்தில் இருக்கிறீங்க எப்படி சிஸ்டம் ஆன் பண்ணுறாங்க, எந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு தான் சிஸ்டமே ஆன் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு சிஸ்டம் கொடுத்துருவாங்க, எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் பண்ணணும். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எந்த ஐக்கான் எஸ்கியூஎல் சர்வர் வரைங்க சொல்லுவாங்க. அப்படியே எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் பண்ணி அந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணி என்ன வருதோ அந்த அவுட்புட் எடுத்து கொடுப்பா அப்படிம்பாங்க. எங்கடா போய் கொடுக்குறது? சிஸ்டத்தை திருப்பினா மானிட்டர் திருப்பி எஸ்கியூஎல் சர்வர்னு தேடணும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்கியூஎல் சர்வர் ரிலேட்டட் நிறைய லிஸ்ட் ஆகும். இதில் எஸ்கியூஎல் சர்வர் கிளைண்ட் எதுன்னு தெரியாது. கிளைண்ட்டை கிளிக் பண்ணால் தானே உள்ளே போய் கொரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதுவே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம அண்ணன் தான் பக்கத்தில் இருந்தார். ஸோ அண்ணன்கிட்ட கேட்டு இதுதான் எஸ்கியூஎலா அப்படின்னு உள்ளே போயிட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கைப் யூஸ் பண்ணுவோம் ஆஃபீஸில் ஜென்ரலாக. இப்போ என்னென்னா ஒரு கொரி நமக்கு பிங் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி கொடு அப்படிம்பாங்க. ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் நேம் சொல்லுவாங்க. எந்த இடத்துல போய் அந்த டேட்டா பேஸ் சூஸ் பண்ணணும்னு தெரியாது. போன புதுசில் நான் ஒரு கொரி ரன் பண்ணுவேன். இப்போ எங்களுக்கு எப்படின்னா டேபிள் ஸ்ட்ரக்சர் காமனாக தான் இருக்கும், நிறையா டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணோனையும் டிஃபால்ட் டேட்டா பேஸ்னு ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நிறைய கம்பெனி வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் கம்பெனியில் டிஃபால்ட் டேட்டா பேஸுங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டோட டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது கூடவே கிளைண்ட்டோட டேட்டா பேஸையும் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சும்மா இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இவங்க ஒரு கொரி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட் பண்ண ரிசல்ட்டே வராது. போய் சொல்லுவேன் எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னு. கரெக்டான டேட்டா பேஸ் எக்ஸிக்யூட் பண்ணியான்னு கேட்பாங்க. கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின்ஸ் ரொம்ப குழப்பம். என்னடா இது இன்னர் ஜாயின் இருக்கும், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், எதுக்கு லெஃப்ட் அவுட்டர் போகணும், எதுக்கு ரைட் அவுட்டர் போகணும், ஒன்றை வச்சு யூஸ் பண்ணலாமே அப்படின்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாயின்ஸ் மாறும். ஸோ அதனால் ஜாயின்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. அதாவது சிம்பிளாக ஒரு சினாரியோ சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு இடத்துல இன்டர்வியூ போயிருந்தேன். அவங்க என்னென்ன ஜாயினில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், இன்னர் ஜாயின் அப்படின்லாம் சொன்னேன். ஃபுல் அவுட்டர் ஜாயின் போடு அப்படின்னாங்க. ஃபுல் அவுட்டர் ஜாயின் ரியல் டைம் யூஸ் பண்ணதே கிடையாது. சரின்னு ஃபுல் அவுட்டர் ஜாயின் கொரி எழுதிட்டேன். அடுத்த கேள்வி அவர் கேட்டார், இது என்ன அவுட்புட் ஒரு எழுதி கேட்டேன் அப்படின்னு. அந்த இடத்துல சரி ஃபுல் அவுட்டர் ஜாயினாக நம்ம தியரட்டிக்கலாக படிச்சிருப்போம். 2 டேபிளையும் ஜாயின் பண்ணி என்ன அவுட்புட் வருதோ அப்படியே வரதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின். நானும் அவுட்புட் எழுதுனேன். ஆனால் அது தப்பு. ஏன்னா மேட்ச் ஆகாத இடத்துல இந்த நல்லுங்கிறது காட்டணும். ரெண்டு சைடு இருக்கும். எந்த சைடு மேட்ச் ஆகலையோ அதோட அனதர் சைடு நல்லுன்னு காட்டணும். ஆக்சுவலாக அதுதான் அவர் எதிர்பார்த்த ஆன்சர். அந்த இன்டர்வியூவில் அவர் எனக்கு சொன்னார், இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஃபுல் அவுட்டர் ஜாயின் கற்றுக்கிட்டேன். ஒரு இன்டர்வியூ போய் கற்றுக்கிட்டியா? எப்பயுமே இன்டர்வியூ போய் தான் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்குவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கர்சர் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெரியும் அப்படின்னு எழுத சொல்லுவாங்க. கர்சருக்குள்ளே ஒரு எரர் வந்துச்சுன்னா செகண்ட் டைம் அதை எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு. இல்லை ஆகாது, அப்போ உனக்கு கர்சர் கான்செப்டே தெரில
ஏன்னா கர்சர் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிறப்ப மிடில் எரர் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த கர்சர் வந்து கடைசியாக வந்து க்ளோஸ் டீஅலோகேட் நம்ம எழுதியிருப்போம். ஸோ அந்த கர்சர் வந்து க்ளோஸ் ஆகாது, அந்த செஷன் எக்ஸிக்யூட் அந்த செஷனில் எக்ஸிஸ்டாக தான் இருக்கும், நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ரியல் டைமாக ஒர்க் பண்ணால் தான் நமக்கு தெரியும், ஓகே இங்கே எரர் வந்துச்சுன்னா கர்சர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு டீஅலோகேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த செஷனில் வந்து ஆல்ரெடி கர்சர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிருந்தா அங்கே க்ளோஸ் பண்ணணும். பண்ணிட்டு வரணும். அப்புறம் இப்போ வந்து நீயே இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ எடுத்திருக்கேன்? அது எடுத்திருப்போம் ஒரு 20-25. நீ எடுத்ததுலேயே ஒரு ஃபன்னியான இன்டர்வியூ இது? நான் எடுத்ததுலேயே ஃபன்னியான இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா, ஃபன்னின்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக, நமக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாது. ஆனால் நான் இன்டர்வியூ எடுத்தேன்னா இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன கொஷின் கேட்டேன்னா அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டு தான் அனுப்புவேன். ஏன்னா அவங்க நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராங்க. நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும், நான் இதனால தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ்லாம் கேட்பேன். ஸோ 3 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகே. 4+5 அப்படின்னு போகிறப்பலாம் வந்து நார்மல் எஸ்கியூஎல் தாண்டி டிரான்சாக்ட் எஸ்கியூஎல்ல உங்களுக்கு எந்தளவு நாலேஜ் இருக்குது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சினாரியோ சொல்லுவோம், எனக்கு இந்த மாதிரி வந்து டேட்டா கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டாடணும், எந்த மாதிரி எடுப்பீங்க. ஸோ கொஷின்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஷின்லாம் கேட்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்வாய்ஸ் டேபிள் இருக்குது. இந்த இன்வாய்ஸ் டேபிளில் வந்து எனக்கு டேட்டா ஆல்ரெடி மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு குவான்டிட்டி வந்து அப்டேட் பண்ணு, அந்த மாதிரி சிம்பிளாகவும் கேட்போம். மேட்ச் ஆகலாம் இன்சர்ட் பண்ணு அப்படிமோ. 2 பிளாக்காக எழுதுவாங்க, இஃப் எக்ஸிஸ்ட் போடுவாங்க, இது இருந்துச்சுன்னா வந்து அப்டேட் பண்ணுவாங்க, எல்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு எழுதுறீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறப்ப ஆப்வியஸாக வந்து மெர்ஜின்லாம் இருக்குது, அட்வான்ஸ் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ மெர்ஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே இப்போ ரியல் டைமாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஏன்னா எனக்கு 2 தடவை இஃப்லையும் போய் செக் பண்ணிவிட்டு எனக்கு எல்ஸ் வரணும். எனக்கு அந்த தடவை வந்து 2 தடவை 2 ஆப்ரேஷன் நடக்குது. எனக்கு அது சிங்கிளாக மெர்ஜிலே முடிஞ்சிட்ட வேலை மிச்சம் தானே. அதாவது எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக கான்செப்ட் வைஸ் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 20 days முடிச்சிடலாம் எஸ்கியூஎல் ஓரளவு இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணுற அளவு. எப்போ மாட்டுவோம் அப்படின்னா ரியல் டைமாக வந்து ஒரு 2-3 டேபிள் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி டேட்டா எடுத்துக்காட்டு அப்படிங்கிறப்ப தான் அந்த இடத்துல நம்ம லாக் ஆகும். ஆன்சர் தெரியும், வந்து பார்த்தோம்னா இதுதான் ஆன்சருங்கிறது தெரியும். ஆனால் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணல பார்த்தீங்களா, அப்போ தான் கரெக்டான அந்த சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, சமயோஜித புத்தி, அந்த இது வந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே. எஸ்கியூஎல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் தான். ஸோ எஸ்கியூஎல் சர்வர், PLSQL அது இது படித்தா அது படிக்கிற மாதிரி தானே இல்லை? நம்ம எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் 95% எஸ்கியூஎலோட கோர் கான்செப்ட் வந்து சேம் தான். இப்போ நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரியேட்டோடதெல்லாம் ஒன்று தான். ஸ்கீமானு இருந்துச்சுன்னா ஸ்கீமாலாம் காமன் தான். அதே மாதிரி ட்ராப் பண்ணுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, இது எல்லாமே காமன் தான். ஜாயின்ஸோட கான்செப்ட்டும் சேம் தான், கர்சரோட கான்செப்ட்டும் சேம் தான். பட் டூல்ஸ் வைஸ் சில அட்வான்ஸ்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் சேஞ்ச் ஆகும். மெயினாக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் சொல்கிறது வந்து MySQL, Oracle, SQL சர்வர் எல்லாத்துக்குமே சேம் தான். 2 இன்னர் ஜாயின் போட்டிங்கன்னா மேட்ச் ஆகிற ரெக்கார்டு வரும்னா மேட்ச் ஆகிற ரெக்கார்டு தான் வரும். அது எந்த டேட்டா பேஸாக இருந்தாலும் சரி. ஓகே. சின்டாக்ஸ் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். சின்டாக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகலாம், லைட்டாக சேஞ்ச் ஆகும், ரொம்பலாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ எஸ்கியூஎல்ல இப்போது நீங்கள் வந்து எஸ்கியூஎல்ல SSRS, SSISலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எஸ்கியூஎல் சர்வரோட ரிலேட்டடு. ஸோ அது படித்தா எந்த அளவுக்கு நம்ம மற்ற ETLலாம் படித்து உள்ளே போக முடியும், அந்த மாதிரி ஏதாவது? அதாவது SQL சர்வர் ப்ளஸ் ஜெனரலாக என்ன சொல்லுவாங்கன்னா MSBI டெவலப்பர்னு சொல்லுவாங்க, மைக்ரோசாஃப்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, SSIS, SSRS, SSAS. ஸோ ஐஎஸ்ங்கிறது ETL பார்ட்டு, ஏஎஸ்ங்கிறது அனலிட்டிக்கல் பார்ட்டு, ஆர்எஸ்ங்கிறது ரிப்போர்ட் சர்வீஸ். இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பவர் BI கேட்குறாங்க. ஸோ பவர் BIங்கிறது வந்து இட்ஸ் அ டேட்டா விஷுவலைசேஷன் டூல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட டேட்டா பேஸ்லேருந்து SSIS யூஸ் பண்ணி SSAS டேட்டா பேஸ்க்கு டேட்டாவை மைக்ரேட் பண்ணிடுவீங்க. மைக்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த டேட்டா மேலே ஒரு ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் வந்து எண்ட் கஸ்டமருக்கு என்ன தெரியும், அவனுக்கு டேட்டா தெரியும், ஒரு கிராஃபாவோ இல்லைனா ஒரு பிளாட்டோ அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஃபைனலாக சொன்னோம். ஸோ அந்த டேஷ்போர்டு தான் வந்து நெட் ரிசல்ட். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் வந்து உள்ளே என்ன ஜாயின் இருக்குது, என்ன கொரி எக்ஸிக்யூட் ஆகுது, என்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே எனக்கு அவுட்புட் வரணும், நான் என்னோட டேட்டா என்னங்கிறது என் கண்ணால் நான் பார்க்கணும். ஸோ அந்த டேட்டா விஷுவலைசேஷன் தான் வந்து
எஸ்எஸ்ஐஎஸ் ஆர்எஸில் முடிச்சுட்டு வர்றது. ஓகே. ஸோ இப்போ நான் ஐடிலேருந்து ஐடியில் வர்ற மக்களுக்காக உன்னோட ஐடியா இல்லைன்னா நீ இது வரைக்கும் பார்த்துருக்கல ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்கிறியா? டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து கான்செப்டை படிங்க. அதாவது நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுவோம், அவன் எல்லாமே வச்சுருப்பான், டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு கொரி எக்ஸிக்யூட் ஆகும், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம எங்கே அதை அப்ளை பண்ணுறோம் தெரியாது. கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். அப்போ ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெயினாக நான் ஐடியிலேருந்து வராங்க அப்படின்னா யோசிக்கலாம், ஒரு டெக்னாலஜி படிக்கணுமா, இந்த டெக்னாலஜி படித்தா நமக்கு செட் ஆகுமா, ஃபஸ்ட்டு அந்த திங்கிங்கே இருக்கவே கூடாது. டெக்னாலஜின்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் கை கொடுக்கும். எஸ்கியூஎல் வந்து ஒரு டூல் ரிலேட்டடாக படிக்காமல் எஸ்கியூஎல்ங்கிற கோர் கான்செப்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகிடணும். ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற பிக் டேட்டா ஹைவ் போனாலும் சரி, ஹைவ் தாண்டி பிக் டேட்டாவில் ஸ்பார்க் வந்தாலும் சரி, எஸ்கியூஎல் கான்செப்ட் சேம் தான். அந்த ஜாயின்ஸ்லாம் வந்து மாறவே மாறாது, அதே தான், சின்டாக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். கரெக்ட். ஸோ ஃபைன், ரொம்ப மக்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். நம்ம வேர்வை சிந்தி ஃபேன்லாம் இல்லை, வேர்வை சிந்தி வீடியோ போடுறவங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ, அதனால் எங்கேயாச்சும் கொஞ்சம் ஃப்ளாஷ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின். ஸோ இப்போது எஸ்கியூஎல்லேருந்து பிக் டேட்டாக்கு அந்த மாதிரி மூவ் ஆகிறவங்கள நீ பார்த்துருக்கியா? எந்த மாதிரி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில்? ஒரு 15 இயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக. நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நம்ம அதானே எதிர்பார்ப்போம். அதாவது இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருந்தால் அது நாளைக்கு இருக்குமாங்கிறது கொஷின் மார்க் தான். அதனால் நம்ம மைண்ட் என்ன பண்ணோன்னா, சரி நம்ம டேட்டா ரிலேட்டடாக என்ன அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பிக் டேட்டா இருக்குது. ஸோ ஆஸ் அ எஸ்கியூஎல் டெவலப்பராக இருந்து பிக் டேட்டா மூவ் ஆகிறதுங்கிறது ஈஸி தான். ஒரு 75% வந்து இந்த எஸ்கியூஎல் கான்செப்ட் தான் பிக் டேட்டா. அடிஷ்னலாக கொஞ்சம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவை. கரெக்ட். ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் ஸ்பார்க்கில் என்ன பண்ணுறோம், எஸ்கியூஎல் கான்செப்ட் தான் அப்ளை பண்ணுவோம். அதுதான் பண்ணிருக்கோம். ஒன்று அரைச்சமாவை தான் அரைக்கிறோம், அரைச்சமாவே தான் அரைக்கிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைக்கிறோம், கலர் வேறு. கண்டிப்பாக. ஸோ எஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தம்பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பர்சன். எத்தனை பேர் வந்தாலும் அசராமல் ஒருத்தங்களாம் எஸ்கியூஎல் கிளாஸில் நிறைய எடுத்து சைபர் கிரைம்லேருந்து கால் பண்ணாங்க. எந்த ஊர் அவருக்கு சைபர் கிரைம்காரருக்கு? வேலூர்லேருந்து சைபர் கிரைம்லேருந்தெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்திய காவல்துறைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நன்றி. அடுத்து நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறோம். அண்டு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட மெயில் ஐடி இங்கே இருக்குது, அதுக்கு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம கிருஷ்ணாவோட மெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இவர்கிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது டவுட் கேட்கணும்னா டேரெக்டாக அவருக்கு மெயில் அனுப்புங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட கருத்துக்கள் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்காக. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தியரி மட்டும் படிக்காதீங்க, ரியல் டைமும் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே பாசிபிள் தான். தமிழ் பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி.